லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். கேரளாவில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு பலி எண்ணிக்கை 250க்கும் மேலே போய்கிட்டு இருக்கு. கேரளாவுக்கு நிலச்சரிவு சம்பந்தமாக எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் அது படித்து கூட பார்க்கல அவங்க. இதே மாதிரி தான் நாங்கள் குஜராத்துக்கு புயல் எச்சரிக்கை கொடுத்தோம், அங்கே ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படலை. அதனால் மத்திய அரசு கொடுக்குறத படித்து பாருங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். அதற்கு பினராயி விஜயன் பதில் கொடுத்துருக்கிறார். அது புவியியல் ஆய்வு மையத்திலேருந்து எந்த எச்சரிக்கையும் எங்களுக்கு வரல, நீர் ஆணையத்திலேருந்து கூட எந்த எச்சரிக்கையும் வரலன்னு அவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக அந்த பேரிடர்களை ஒன்றிய அரசு அணுகிற விதம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பேரிடரை சந்தித்து ஒன்றிய அரசினுடைய நிதி உதவிக்காக காத்திருக்கிறோம். இதுவரைக்கும் நிவாரணம் வரல. 6 மாதங்கள் தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் நடைபெற்ற பல்வேறு பேரிடர்களில் வட மாநிலங்களுக்கு நிவாரணங்களை ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டில் கூட அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தரல. தென் மாநிலங்கள் குறிப்பாக பாதிக்கப்படும் போது ஒன்றிய அரசு அதை இப்படித்தான் அணுகுகிறது. இதுவரைக்கும் மோடி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எந்த வெள்ள சேத பகுதிகளையும் பார்வையிடலை, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல, ஆறுதல் சொல்லலை. அப்போ ஆறுதல் சொல்லக்கூட வராதவர்கள் நிவாரணம் எப்படி கொடுப்பாங்க, நிதி எப்படி தருவாங்கங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மை என்பது அது வெறுமனே ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். பேரிடர் மேலாண்மை சட்டம் என்பது 2005 வந்துருச்சு. 2004 சுனாமி வந்த பிறகு அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் பேரிடரை எப்படி எதிர்கொள்வது, பேரிடர் ஏற்பட்ட பிறகு மக்களை எப்படி மீட்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு, ஒரு மாநிலத்தில் அல்ல ஒன்றிய அளவில் சட்டம் இயற்றப்பட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு, அதனுடைய தலைவர் யாருன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர் அப்படின்னு மேலே இருந்து தான் கீழே வருது. அது அப்போது பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு கீழ்மட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே தொடர்பு கொள்ள முடியுங்கிற அளவுக்கு அந்த பேரிடர் மேலாண்மை அந்த நெட்வொர்க் இருக்கணும்னு அந்த சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதில் கூடுதல் பொறுப்பே ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தை வடிவமைச்சது அவங்க, அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறது அவங்க, நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இராணுவம் உள்ளிட்ட அனைத்து பேரிடர் மீட்பு சக்திகளையும் கையில் வச்சிருக்கிறது அவங்க. இவ்வளவும் வச்சிருக்கிறாங்க, ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே விமானங்கள் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பேரிடர் மீட்பு, பேரிடர் தடுப்பு அப்படின்னாலே அது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்குது. அதன் கீழே தான் மாநில அரசு வருது, மாநில அரசின் கீழே தான் மற்ற அமைப்புகள் வருது. அப்போ இப்படி ஒரு மேலிருந்து கீழ் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் தான் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிலச்சரிவு வரும் கேரளாவில், இரவோடு இரவாக வரும் அப்படின்னு எந்த இடத்தில் ஒன்றிய அரசு எச்சரிச்சு சொல்லுங்க, ஒரு இடத்த ஒரு குறிப்பு காட்ட சொல்லுங்க. அதான் பினராயி விஜயன் கேட்குறாரு, எங்கப்பா சொன்னீங்க, நீ ரெட் அலர்ட்டே கொடுக்கலையே, ரெட் அலர்ட்டே கொடுக்கல, ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தீங்க. ஆரஞ்சு அலர்ட் வரும்போது ஊரையெல்லாம் காலி பண்ணுவாங்களா? எந்த ஊரில் காலி பண்ணாங்க? எந்த வட மாநிலத்தில் அப்படி காலி பண்ணாங்க? குஜராத்துக்கு நீங்கள் ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ விழுக்காடு மழை பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த மழை பெஞ்சா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது எவ்வளோ நேரத்தில் அந்த தண்ணி வடியும், அதனுடைய பாதிப்பு என்னையோ அந்த பாதிப்புக்கு ஏற்ற நடவடிக்கையை தான் ஒரு மாவட்ட நிர்வாகம் எடுப்பாங்க, ஒரு மாநில அரசு எடுக்கும். நீ ரெட் அலர்ட் கொடுத்து இன்னைக்கு இரவுலேயே நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு நீ சொல்லி இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எனவே அங்கிருந்து அந்த மக்கள் எல்லாம் இரவோடு இரவு அகற்றுங்க, இந்த இராணுவத்தை நாங்கள் அனுப்புகிறோம், மாநில அரசு அதுக்கு உரிய வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயாவது அமித்ஷா எச்சரிக்கை கொடுத்துருக்காரா? படித்து பார்க்கலங்கிறாரு. அதாவது ஒன்றிய அரசோட இணக்கமாக இல்லாததுனால, எதிர் அரசியல் இருக்கிறதுனால அதை படித்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறார். அபத்தமான வாதம் இதெல்லாம். அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிருகங்கள் கூட, நாய்கள்லாம் தன்னை பாதிக்கப்பட்ட தன்னுடைய சுற்றத்தினர் தேடி அலையுது, அப்படியே பரிதவிக்குது. மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு பாருங்க. ஆனால் இங்கே மனிதர்கள், குறிப்பாக ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் வெளிப்படுறாங்க பாருங்க. ஒரு துயரத்தில் ஒரு மாநிலம் சிக்கி இருக்குது, ஒரு பேரிடரில் சிக்கி இருக்குது, தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், சட்டம் அதை சொல்லுது. அப்படி இருக்கும்போது சட்டம் வடிவமைச்சு வச்சிருக்கீங்க, சுனாமிக்கு அப்புறம் சட்டம் வடிவமைக்கப்பட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைச்சிருக்கீங்க. இவ்வளோ செட்டப் வந்த பிறகு அது சட்டம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது இப்படி ஒரு பேரிடர். இதை தேசிய பேரிடராக கூட நீங்கள் அறிவிக்க மாட்டீங்க. ஏன்னா அறிவிச்சா நிதி கொடுக்க வேண்டி வரும், அறிவிச்சா நிதி கொடுக்கணும், 80 விழுக்காடு நிதியை தூக்கி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும். அதனால அவங்க அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இதை தேசிய பேரிடராகவே ஏற்றுக்கிறது கிடையாது. ஒன்று.
கேட்டால் நாங்கள் எதையுமே ஏற்றுக்கலையே, எங்கள் எந்த தேசிய பேரிடராக நாங்கள் இது வரைக்கும் அறிவிச்சிருக்கோன்னு ஒரு வார்த்தை வைப்பாங்க. இதை விட என்ன ஒரு தேசிய பேரிடருக்கு ஒரு துயரம் நிகழணும்? இதை விட என்ன ஒரு பிரச்சனை வரணும்? அப்போது நீங்கள் எச்சரிக்கை கொடுத்தீங்கன்னு சொல்கிறது பொய். அந்த எச்சரிக்கை என்பது ஆரஞ்சு அலர்ட் தான், எங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கோம்னு கேரள பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு. முதலமைச்சர் அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. முதல்ல இப்படி ஒரு வாதம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு நேரமா இது? இவ்வளவு துயரம் நடந்திருக்கும் பொழுது ஒன்றிய அரசு இதில் அரசியல் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? ஒன்றிய அரசு எதில் அரசியல் செய்யலை? இதே மலப்புரத்தில் ஒரு யானை அன்னாசி பழம் சாப்பிட போன இடத்துல வெடி மருந்து அதுக்குள்ளே இருந்து அது வெடித்து யானை இறந்து போச்சுங்க. வயிற்றில் குட்டியோடு இருக்குது அந்த யானை. அதை வச்சுக்கிட்டு இந்த சங் பரிவார் கும்பல், ஏதோ சோசியல் மீடியாவில் உள்ள கும்பல் கிடையாது, ஒன்றிய அமைச்சர், பிஜேபியினுடைய அமைச்சர் மேனகா காந்தி உள்ளிட்டவர்கள் எப்படி கொண்டு போனாங்கன்னா, மலப்புரத்தின் குணம் இது, அந்த மண்ணின் தன்மை இது, அவங்க இப்படி கொடூரமானவர்கள், வாயில்லா ஜீவனை கூட வெடி வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கொடூர மனம் படைத்தவர்கள் மலப்புரம் மக்கள்னு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அது அந்த தோட்டக்காரர் ஒருத்தர் அன்னாசி இதில் வெடி மருந்து வச்சிருக்காரு. தோட்டத்தில் யானை மேய்ஞ்சிடக்கூடாது, மற்ற மிருகங்கள் எந்த மிருகங்களாக இருந்தாலும் தோட்டத்தை பாதுகாக்கணும், தோட்டத்தில் அவங்க அந்த மிருகங்கள் எதுவும் வேட்டையாடிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேலையை அந்த தோட்டத்துக்காரர் செஞ்சிருக்கிறார். அது கடைசியில் விசாரணையில் வெளியே வந்துச்சு. ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வச்சுட்டு ஒரு சமூகத்தையே, ஒரு குறிப்பிட்ட மக்களையே, ஒட்டுமொத்த கேரளாவையே ஒரு கொடூர மனம் படைத்தவர்களாக சித்தரித்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்டவர்கள் எதில் அரசியல் பண்ண மாட்டாங்க? அந்த விபத்திலேயே அரசியல் பண்ணவங்க. ஒரு யானை பலியான விஷயத்திலேயே அரசியல் பண்ணவங்க இதில் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு எதிரான அரசு அங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போ அந்த அரசின் மீது பழி போட்டு இந்த பேரிடரிலும் கூட எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்னு பார்க்குது பிஜேபி. ராகுல் காந்தி போகிறார், களத்துக்கு போகிறாரு. மோடி போகிறாரா? நேற்றே ராகுல் காந்தி போக வேண்டியவர் விமானம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, வானிலை மோசமாக இருக்குன்னு இன்னைக்கு கிளம்புறாங்க ரெண்டு பேரும். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் போகிறாங்க. மோடி இது வரைக்கும் போகிறத பற்றி அறிவிச்சிருக்காரா? சிந்திச்சிருக்காரா? அமித்ஷா போறாரா? உள்துறை அமைச்சர். அவங்க மணிப்பூருக்கே ஒரு வருஷத்துக்கு மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் போகாதவங்க, தமிழ்நாட்டுக்கு வராதவங்க கேரளாவுக்கு போறாங்களா? போவாங்களா? அப்போ உங்களுடைய பங்கு என்ன? உங்க டியூட்டி என்ன? நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? அதை செய்யறதை விட்டுட்டு இந்த நேரத்தில் அரசியல் பண்றாங்க. நாடே உலகமே கேரளாவின் பக்கம் நிக்குது. பாதிக்கப்பட்ட மக்களை கண்ணீரோட ஏக்கத்தோட மக்கள் பார்க்குறாங்க. தமிழ்நாடு அரசு முதல் முறையாக, எந்த அரசும் அறிவிக்கல, உடனே 5 கோடி அறிவிச்சு ஒரு குழுவை, மருத்துவ குழு அனுப்பி, பேரிடர் மீட்பு குழு அனுப்பி எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு உறுதியாக நிற்குது. அது காரணமா இது காரணமான ஆய்வு பண்ணிட்டு இருக்க நேரமா இது? அப்போ ஒட்டுமொத்த அரசுகளும் அப்படித்தான் இன்னைக்கு வரணும். எல்லா மாநில அரசு இன்னைக்கு கேரளாவின் பக்கம் நிற்கணும்ல. எந்த மாநிலத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராது? எந்த மாநிலம் இப்படி பாதிக்கப்படாதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம், சூழலியல் சிக்கல்கள் காரணமாக எங்க வேணாலும், எப்போ வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம். ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரு மணி நேரத்தில் பெய்யுது. ஒரு ஆண்டுதோறும் அடிக்க வேண்டிய வெயில் ஒரு நாள்ல அடிக்குது. இயற்கையினுடைய எல்லாமே மாறி போய் கிடக்குது. அப்படி ஒரு சூழல்ல எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்க போது கேரளா முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த மாநிலமே இப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்ட மலைப்பாங்கான பகுதிகள் தான். நீங்க நிலச்சரிவு வரும்னு எங்கேயுமே கணிக்க முடியாது. எங்க வேணாலும் வரலாம். கேரளாவில் இந்த மாவட்டத்தில் தான், இந்த ஊர்ல தான், இந்த கிராமத்தில் தான்லாம் சொல்ல முடியாது. எங்க வேணாலும் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. கேரளாவினுடைய நில அமைப்பு அப்படி, புவியியல் அமைப்பு அப்படி. அப்ப நீங்க எங்க எச்சரிக்கை கொடுத்தீங்க? ஒட்டுமொத்த கேரளாவுக்கு கொடுத்தீங்களா? ஒட்டுமொத்த கேரளாலையும் ஒரே இரவுல நிலச்சரிவு ஏற்படும் எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? அல்லது குறிப்பிட்ட இந்த இடத்துல ஏற்படும் சொல்லியிருக்கீங்களா? சொல்லல, எச்சரிக்கை விடுக்கல. பினராயி சொல்லியிருக்காரு, வயநாட்டில் இருக்கிற புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை, அவங்களே சொல்லல. சொல்லி எச்சரிக்கை பண்ணி மக்கள் அப்படி சாகட்டும்னு ஒரு அரசு விடுமா? நீங்க வேணா விடுவீங்க. கொடூரமானவங்க, கொடூர மனம் படைத்தவர்கள், நீங்க வேணா அப்படி விடுவீங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி விடாது. எச்சரிக்கை கிடைச்சா உடனே துரித கதியில் நடவடிக்கை எடுப்பாங்க. 1 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா மக்களை காக்கக்கூடிய அரசுகள் தான் இந்த அரசுகள். உங்களுக்கு தான் மக்கள் எக்கேடு கெட்டா போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தக்கூடிய அரசு நீங்க. ஓகி புயல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த மீனவர்களை தேடணும்னு சொல்லும்போது நீங்க விமானத்தை அனுப்புனீங்களா? அதெல்லாம் இப்போ முடியாதுன்னு சொன்னீங்க. இங்க அந்த குரங்கணி காட்டுத்தீ பரவி இங்கே நம்முடைய மக்கள் அதில் சிக்கி கிடக்கும் போது அதெல்லாம் இப்போ நைட்லலாம் வர முடியாது, ஃப்ளைட்லாம் போக முடியாது, ஹெலிகாப்டர்லாம் போக முடியாதுன்னு சொல்லி மறுத்தவங்க நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போது பேரிடர் மேலாண்மை என்பதே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே போய் அங்கே எப்படி மீட்பு பணியை செய்வது? இராணுவம் ஈடுபடுது, நம்ம மறுக்கல்ல, இராணுவம் ஈடுபடுது. அதுக்கு தான் இராணுவம் இது மாதிரியான பணிகளில் வீச்சோட ஈடுபடுறாங்க, எல்லாரும் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் அரசியல் பண்ணுவது இன்னைக்கு ஒன்றிய அரசு தான். அப்போ அதுக்கு பினராயி விஜயன் பதில் சொன்ன உடனே
பாத்தீங்களா, மாறி மாறி குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்காங்க, 2 அரசுகளும் மோதிக்கிட்டு இருக்குன்னு ஊடகங்கள் எழுதுறாங்க. 2 அரசு எங்க மோதிச்சு? 2 அரசு பினராயி விஜயன் போய் ஒன்றிய அரசு ஏதாவது இந்த நேரத்தில் குற்றம் சொன்னாரா? மோதல் போக்கு எங்க இருக்கு? இது தாக்குதல் நடக்குது. கேரளாவின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துது, மோதல் நடக்கல. மோதல்னா 2 பேரும் மோதணும். அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமாக கேரள அரசு இருந்திருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். ஆனா இங்க என்ன நடக்குது? எல்லாரும் மீட்பு பணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்ட மக்களை துயரத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த துயரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல மீட்பு பணி எப்படி செய்யறது, மக்களை எப்படி காப்பாற்றுறது, கேரளாக்கு எப்படி உதவி செய்யறதுங்கிறத பத்திய பேச்சை மடைமாற்றி கேரள அரசின் மீது பழியை போட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தது அமித்ஷா, பாஜக. அதற்கு இல்ல நீங்க பொய் சொல்றீங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு. அப்போ வினையாற்றியது யாரு? மோடி அரசு. எதிர்வினையாற்றி இருக்கிறார் பினராயி விஜயன். எப்படி இது மோதலாகும்? இப்போ ஊடகங்களே எவ்வளோ அப்பட்டமான ஒரு மோசடி வேலையை செய்கிறாங்க பாருங்க. அப்போ கேரள அரசு இதில் துரித கதியில் செயல்படுது. பாதிக்கப்பட்ட மக்களின் பயம், கட்சி பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் கட்சி மாறுபாடுகளை கடந்து நிற்கிறாங்க. கேரளாவில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பிரச்சனை இல்லையா? 2 பேரும் என்ன கூட்டணியில் இருக்காங்களா? நேரு எதிர்கட்சியாக தானே இருக்காங்க. ஆனால் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் களத்தில் நிற்கிறாங்கல்ல, அங்கு மற்ற தன்னார்வ அமைப்புகள் களத்தில் நிற்கிறாங்கல்ல, மற்ற அரசியல் கட்சிகள் களத்தில் நிற்கிறாங்கல்ல. பிஜேபிக்கு மட்டும் என்ன கேடு வந்தது? அப்ப பிஜேபிக்கு இந்த மாநிலங்களை கண்டால் அருவருப்பு, இந்த மாநில மக்களை கண்டா பிடிக்காது, இந்த மாநிலங்களுக்கு உரிய நிதியை தரமாட்டாங்க. இப்ப பேரிடர்னு இப்போ ஆயிடுச்சுல, தெரிஞ்சிருச்சுல, நிதி கொடுத்துட்டாரா மோடி, அறிவிச்சிட்டாரா? அப்போ இவங்களை நோக்கி வர வேண்டிய கேள்வியை மடைமாற்றுவதற்காக இப்படி பழியை போட்டு கேரளாவை தண்டிக்கிறார்கள். தர்மபுரியில் முகமது ஆசிஃப் அப்படிங்கிறவர் பிரியாணி கடையில் வச்சு வெட்டி கொல்லப்படுறாரு. அது ஒரு ஆணவ கொலை. அதற்கு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய குடும்பத்துக்கு அரசு வேலை வேணும்னு ஜவாஹிருல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இதற்கு பின்னாடி உள்ள கேள்வி என்னென்னா, இதே போல் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருவரை வெட்டி கொண்டா அந்த சமூகம் எப்படி கொந்தளிக்கும்? ஆனால் ஒரு பட்டியலின இளைஞர்கள் ஒரு இஸ்லாமியரை வெட்டி கொண்டுட்டாங்க, இதெல்லாம் ஆணவ படுகொலையில் வராதாங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கொலை ரொம்ப கொடூரமான கொலை. ஆணவ கொலை என்பது பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் மேலே தான் நடக்கும், மற்ற யார் மேலே நடக்காது அப்படின்லாம் இங்கே யாரும் சொல்லலை. பட்டியல் சமூக இளைஞர்கள் மீதான அந்த வன்கொடுமை என்பது ஒரு மூமெண்ட்டாக நடக்குது. அதுக்குன்னு ஒரு இயக்கம், நாடக காதல் செய்கிறாங்க பட்டியலின இளைஞர்கள்னு சொல்லி பரப்புரை செய்வதற்கு சில இயக்குனர்கள், அது தொடர்பான படங்கள், அதுக்கான ஒரு மூமெண்ட்டு. அப்போ பட்டியல் சமூகத்தை குறிவைத்து அப்படி ஒரு மூமெண்ட் நடந்ததுனால பட்டியல் சமூகத்தின் மீதான கவனம் என்பது அதில் கூடுதலாக இருந்தது. இதில் என்னன்னா, இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தேவையில்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார். அப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அதை மறுத்து என்ன சொன்னோம்னா, இது வெறுமனே பட்டியல் சமூக இளைஞர்கள் பாதிக்கப்படுறது அல்ல. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழேயே நடவடிக்கை எடுக்கலாம், இருக்கிற சட்டங்களின் வழியவே நடவடிக்கை எடுக்கலாம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இது வெறுமனே எஸ்சி மக்கள் சந்திக்கிற பிரச்சனை இல்லையே, பாதிக்கப்படக்கூடியவர் வெறுமனே எஸ்சியா மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லையே. இப்போ சிவகாசியில் கடந்த வாரம் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதில் தலித் அல்லாத சமூகம், அந்த கணவன் மனைவி, அந்த தம்பதிகளில் 2 பேரும் கலப்பு மனம் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்காங்க. 2 பேரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. இப்போ இதில் அந்த இளைஞர் இஸ்லாமியர், அந்த பொண்ணு பட்டியல் இனத்தை சார்ந்தவர். இப்போ கொல்லப்பட்டிருப்பது யாரு? இஸ்லாமிய இளைஞர். பட்டியல் சமூக இளைஞர் கொல்லப்பட்டா நீங்கள் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அதன் கீழே நீங்கள் விசாரிப்பீங்க. இதை எப்படி விசாரிப்பீங்க? இப்போ கொல்லப்பட்டது இஸ்லாமிய இளைஞர். இப்போ சங்கர் கௌசல்யா வழக்கே எடுத்துக்கங்க, அதில் சங்கர் இறந்து போயிட்டாரு. பாதிக்கப்பட்டிருப்பது இப்போ யாரு? தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்த கௌசல்யா. அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு எப்படி நீங்க நீதி கொடுப்பீங்க? அப்போ அதனால தான் நம்ம சொல்றோம், இது எல்லா சாதிகள்லையும் நடக்கும், மத ரீதியாக கூட நடக்கும், ஆணாதிக்கத்தின் அடிப்படையில் கூட நடக்கும். ஏன்னா குடும்ப கௌரவத்தில் நடக்கும், சாதி கௌரவத்தில் நடக்கும், மத கௌரவத்தில் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும், பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடக்கும். இப்போ இந்த கொலையில கூட பொருளாதாரம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. ஏன்னா அந்த இளைஞர் ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்க்குறாரு, நாங்கள் அதை விட மேம்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள், நாங்கள் எப்படி போய் எங்கள் பொண்ணை அவருக்கு கொடுக்க முடியும் என்கிற அந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள ஓடுது. அப்போ சாதி என்பதையும் தாண்டி பொருளாதார அளவுகள் அதுக்குள்ள நிற்குது. அப்போ பொருளாதார ஆணவம், சாதி ஆணவம், மத ஆணவம், ஆணாதிக்கம். ஏன்னா எத்தனை பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க ஆணாதிக்கத்தின் அடிப்படையில். அப்போ அதையெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க? அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன சொன்னோம், சாதி ஆணவ படுகொலை மட்டுமல்ல, எப்படி வேணாலும் படுகொலை நடக்கலாம். அதனால ஆணவ படுகொலை
தடுப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம மாநில அரசை வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் அப்படி சொன்ன பிறகும் கூட அங்கேயே மறுத்து சட்டமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்கள்ட்ட நாங்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவங்களை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் பேசியிருக்கார். அகில இந்திய அளவில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும். ஏற்கனவே டிராஃப்டெல்லாம் வந்துருச்சு. எவிடன்ஸ் அமைப்பு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இது குறித்து ஒரு மிகப்பெரிய கருத்தமர்வு வச்சுருந்தாங்க. நான்லாம் போய் அதில் பேசினேன். நம்ம 1000 விளக்கு எம்எல்ஏ தோழர் எழிலன் அவர் வந்து பேசினார். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் அமைப்பின் சார்பில் முதலமைச்சர்கிட்டையே அந்த டிராஃப்ட் கொடுக்கப்பட்டது. எப்படி ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும், அதற்கு என்னென்ன வழிகாட்டுதல் இருக்குன்னு. இப்போ ஆணவ கொலைனே ஒன்று இல்லைன்னா எதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்ல போது, வழிகாட்ட போகுது? இப்படி ஒன்று இல்லைன்னா அதுக்கான தேவை வராதுல்ல. அப்போ உச்சநீதிமன்றம் அதை எடுத்துக்கிட்டுச்சுல, அதை கொண்டு வாங்கன்னு ஒன்றிய அளவில் கொண்டு வாங்கன்னு ஒன்றிய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டே அறிவுறுத்தி இருக்குல்ல. ஒன்றிய அரசு கொண்டு வருவதற்கு காலத்தாழ்வு செய்தால் இந்தந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் பின்பற்றுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ ஆணவ கொலையே இல்லைன்னா எதுக்கு இது இவ்வளோ பெரிய வழக்குகள் வரப்போகுது? எதுக்கு இப்படி ஒரு டிராஃப்ட் வரப்போகுது? எதுக்கு உச்சநீதிமன்றம் வழிகாட்ட போகுது? எதுக்கு சட்டம் கொண்டு வாங்கன்னு ஒன்றிய அரசுக்கு சொல்ல போகுது? அப்போ இருக்கு. ஏற்கனவே நம்ம சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா ஆணவ கொலையே இல்லைன்னார். இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு சட்டமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆணவ கொலை இல்லைன்னாரு, நம்ம முதலமைச்சர் வந்து சட்டம் தேவையில்லைங்கிறார். அப்ப ஆணவ கொலை இல்லைங்கிற இடத்தை தாண்டி இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா ஆணவ கொலை இருக்கு, ஆனா வேற சட்டங்கள்ல அதை தண்டிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த அரசு வந்திருக்கு. இது போதாது. ஆணவ கொலையே இல்லைன்னு சொன்னது பொய். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தேவையில்லை என்று சொல்வது அது அதை விட மோசமானது. அதனால நம்ம என்ன சொல்றோம், சட்டம் தேவை, தடுப்பு சட்டம் தேவை. இது வெறுமனே எஸ்சி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையா இதை சுருக்கி பார்க்காதீங்க. இதுல யார் வேணாலும் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது, பாதிக்கப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. எல்லாத்தையும் விட ஒன்றிய அளவில் வரட்டும் அப்படின்னு நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த மண் தமிழ்நாடு, சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய மண் தமிழ்நாடு, அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முற்போக்காக சிந்தித்து சட்டம் இயற்றிய மண் தமிழ்நாடு. அதை வந்து நம்ம மற்ற மாநிலங்கள் பார்த்துக்கிட்டோம் அல்லது எங்க மாநிலத்தில் அந்த பிரச்சனை இல்லை இப்படியெல்லாம் சொல்லி நம்ம தட்டி கழிக்க கூடாது. நம்ம மாநிலத்தில் நிறைய நடக்குது. இந்த ஒரு வாரத்தில் 2 படுகொலைகள் நடந்திருக்கு. இந்த ஓராண்டில் எவ்வளவு படுகொலைகள், இந்த 3 ஆண்டுகள் எவ்வளவு படுகொலைகள், தமிழ்நாடு முழுவதும் இதுக்கு முன்னால் எவ்வளவு படுகொலைகள்னு பெரிய பட்டியலே இருக்கு. இல்லை, அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது பட்டியலின இளைஞர்கள் அந்த சமூகம் வந்து இது போன்ற ஆணவ கொடுகொலை பண்ணப்படும் போது தான் எல்லா தலித் சமூகம் சரி பிற முற்போக்காளர்கள் கேள்வி கேட்குறாங்க. இதே வேறு சமூகம்னா ஒரு வார்த்தை கூட ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டாங்க, அதை கண்டிக்க கூட மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அப்படி நம்ம கடந்து போயிட முடியாது. இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணான்னு சொல்லும்போது நாங்கள் வேணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? இதைத்தான் காரணமாக சொன்னோம். யார் வேணாலும் தண்டிக்கப்படக்கூடும், யார் வேணாலும் வந்து பாதிக்கப்படக்கூடும், யாரை வேணாலும் யார் வேணாலும் வெட்ட வாய்ப்பு இருக்கு. அந்த கொலைகளுக்கு காரணம் மோட்டிவ்ங்கிறது எப்படி வேணாலும் இருக்கும். ஒன்று சாதியாக இருக்கலாம். இப்போ வெறுமனே சாதி அப்படிங்கிறதுல பட்டியல் சமூகம் மட்டும் வராது இல்லை. நான் தான் சொன்னேன், மற்ற சாதிகளும் அதில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, மற்ற சாதியை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து இந்த சட்டத்தை நாங்கள் கேட்குறோம். எங்கள் பார்வை தெளிவாக இருக்கு. நாங்கள் வந்து அவர் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான், பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் சுருக்கி பார்க்கல. அப்படி சுருக்கி பார்த்துருந்தா முதலமைச்சர் சொன்ன விளக்கம் சரிதான், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் இருக்க, அதில் எஸ்சி பாதிக்கப்பட்டால் அதிலேயே வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திடுவாங்க தானே, அதனால இது பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவங்க அதை சொல்லியே தான் சொல்கிறாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கான நிவாரணத்தை நம்ம அதிலேயே கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதிலேயே கொடுத்துட முடியும்னு நாங்க சரி அப்ப பட்டியல் சமூகம் பிரச்சனைன்னு நாங்க புரிஞ்சிருந்தா அதோட நாங்க விட்டுட்டு போயிருப்போம். ஆனா இல்லைன்னு மறுக்கிறோம். அந்த இடத்துல யார் வேணாலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால தடுப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறோம். அப்படின்னால என்ன, யாரும் பாதிக்கப்படக்கூடாது, யார் பாதிக்கப்பட்டாலும் நீதி வேணுங்கிற குரல் தானே எங்க குரலா இருந்திருக்குது. அன்னைக்கு எல்லோரும் அதுக்கு குரல் கொடுத்திருந்தால் அன்னைக்கே அங்க சட்டமன்றத்திலே அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். எல்லா கட்சிகளும் இது வெறுமனே தலித் பிரச்சனை கிடையாதுன்னு எல்லாருக்கும் அந்த புரிதல் இருந்ததுன்னா என்ன இருக்கும், அன்னைக்கே ஒரு வழி பண்ணிருக்கலாம் நம்ம. ஆனா நாங்க மட்டும் தான் கடந்து கத்திட்டு கிடக்கிறோம். அப்போ இன்னைக்காவது எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு யார் வேணாலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எந்த சாதி இளைஞர்கள் வேணாலும் இதுல கொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எந்த சமூகம் வேணாலும் கொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெறும் சாதி ஆணவம் மட்டுமில்ல, பொருளாதார ஆணவத்தில் படுகொலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது,
குடும்ப கௌரவத்தின் அடிப்படையில் படுகொலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சட்டம் தேவை, தடுப்பு சட்டம் தேவைன்னு எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கன்னா இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசு அதை கொண்டு வரக்கூடிய அந்த வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளும் விடக்கூடாது. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.